நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, ஒரு வழியா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நேற்று நடந்து முடிந்துவிட்டது. இதுல நமது கட்சி உறவுகள் ரொம்ப ஆர்வத்தோட நமது கட்சிக்கு மைக் சின்னத்துல வாக்களிச்சிருப்பீங்க. அந்த வகையில நானும் எனது குடும்பத்தை சார்ந்த 4 நாம் தமிழ் கட்சிக்கு மைக் சின்னத்துல வாக்கு செலுத்தினோம். நான் எனது உரிமையை நிலநாட்ட உரிமைக்கு வாக்கு செலுத்திட்டேன். இதே மாதிரி நமது கட்சி உறவுகளும் இந்த மைக் சின்னத்திற்கு வாக்கு செலுத்திருப்பீங்க. சரிங்க நண்பர்களே, ஒரு வழியா இந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்து முடிந்து விட்டது. அடுத்தது நம்ம ஆளோட எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த நாள் அப்படிங்கிறது வாக்கு எண்ணிக்கை. ஜூன் மாசம் 4ஆம் தேதி. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கு மேல இருக்கு. எப்பரா அந்த ஜூன் 4ஆம் தேதி வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நமது கட்சி உறவுகள் ஆளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கிட்டத்தட்ட 1.5 மாசம் இருக்குன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் போற போக்குல போயிடும். சரி, இப்ப நம்ம கட்சி உறவுகள்கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் நம்ம கட்சி எத்தனை வாக்குகள் வாங்குவாங்க, எத்தனை சதவிகிதம் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருடைய மனதிலும் இருக்கு. நம்ம விடவும் எதிரி கட்சிகளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். நாம் தமிழ் கட்சி எத்தனை வாக்குகள், எத்தனை சதவீத வாக்குகள் வாங்க போறாங்க அப்படிங்கிறது. இந்த விஷயத்துல ஒவ்வொருவரின் மனதிலும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். இத்தனை சதவீதம் வாங்குவாங்க அப்படிங்கிறது. அந்த வகையில எனது கருத்தை தான் இப்ப நான் இந்த காலையில் பதிவு செய்ய போறேன். நாம் தமிழ் கட்சியை எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்ட்டு. அதாவது பாத்தீங்கன்னா, முதல்ல இதை நான் 4 வகையா நான் பிரிச்சுக்க போறேன். அதுல முதல் வகை என்ன அப்படின்னா, இந்த தேர்தலின் மூலமா நாம் தமிழ் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிடும். அப்படின்னா 8 விழுக்காட்டிற்கு மேல் வாக்கு சதவீதம் வாங்குவாங்க அப்படிங்கிறது 100% அப்படிங்கிறது உறுதி. அடுத்தது இரண்டாவது என்ன அப்படின்னா, இரண்டாவது வகையா 10% தாண்டுவாங்க அப்படிங்கிறது ஒரு 90% நம்ம உறுதியா சொல்லலாம். அடுத்தது ஒரு 12% மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80% சொல்லலாம். அடுத்தது அண்ணன் சீமான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா 15% வாங்குறது அப்படிங்கிறது. அன்னைக்கு பல பேருடைய எண்ணம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 15% இந்த மார்ஜின், இந்த எல்லை கோட்டையை தொடர்றது அப்படிங்கிறது ஒரு 60% ஒரு 70% அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுதான் நண்பர்களே எனது மனதில் உள்ள ஒரு கருத்து. அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழ் கட்சி எத்தனை சதவீதம் வாங்குவாங்க அப்படிங்கறத கீழே கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வகையில ரகசிய ஓட்டர்லாம் பாத்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சி 20% மேல வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும் அப்படிங்கறது நம்ம தேர்தல் முடிவு தான் பார்க்கணும். இருந்தாலும் நமது கட்சி உறவுகள் பெரிதா எதுவும் எதிர்பார்ப்பு வச்சுக்க வேணாம். ஏன்னா இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல். நிறைய பேர் என்கிட்ட சொல்றது என்னன்னா, இது நாடாளுமன்ற தேர்தல், மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு செய்யற ஒரு தேர்தல். அதனால நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் கூட இங்க மோடி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த திமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அந்த வகையில் அப்படிங்கும்போது இது அந்த வாக்கு செய்த குறைவதற்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கிராமப்புறங்கள்ல இன்னும் அரசியல் புரிதல் இல்லாத மக்கள் இன்னும் இந்த ஜாதி பார்த்து ஓட்டு போடுறது, மதம் பார்த்து வாக்கு செலுத்துறது, காசுக்காக வாக்கு செலுத்துறது, இன்னும் பழையபடி அந்த சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற இந்த முறை அப்படிங்கிறது இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் கிராமப்புறங்கள்ல இந்த கட்சி நம்ம கட்சி இன்னும் போய் சேராம இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம பெரிதாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியா சொல்றேன் நண்பர்களே, 10% தாண்டி விட்டாலே அடுத்து வருகிற 2026 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வெல்ல போறது உறுதி. அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக போறதும் உறுதி. இது மட்டும் நிச்சயம் உறுதியா நடக்கும். அதனால நமக்கு இந்த தேர்தல் முடிந்து விட்டது, இனிமே நமக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்சி உறவுகள் யாரையும் நினைச்சிட வேணாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதிலிருந்து அடுத்த ஒரு வருகின்ற 2026 தேர்தலுக்கு இன்னும் 2 வருடங்கள் தான் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா 1.5 மாசம் வாக்குப்பதிவு அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்கு. அதுலயே 1.5 மாசம் போயிடும். அதெல்லாம் நம்ம பார்த்து முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 மாதங்கள் ஓடி போயிடும். அப்ப இந்த 2 வருடத்துல 2 மாதங்கள் போயிருச்சுன்னா இன்னும் 22 மாதங்கள் தான் இருக்கு. அப்படிங்கும்போது நமது கட்சி உறவுகள் 2026 தேர்தலுக்காக நம்ம இப்பொழுதிருந்தே சிறு சிறு வேலைகளை நம்ம செய்ய தொடங்கணும், சிந்திக்க தொடங்கணும், திட்டங்களை தீட்ட தொடங்கணும், எப்படி எல்லாம் செயல்படணும் அப்படிங்கிற பத்தி யோசிக்கணும். அதாவது செயல்பட தொடங்கணும். இப்பொழுதிருந்தே நம்ம செயல்பட தொடங்கினால்தான் 2026 நாம் தமிழ் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் உறவாக ஆக்க முடியும். நமது அடுத்த இலக்கு 2026 நோக்கி நம்ம மெல்ல மெல்ல நகர தொடங்குவோம். 2026 நமதாக்குவோம். சரி நண்பர்களே, எனது மனதில் உள்ள ஒரு கருத்துக்களை நான் இங்க பதிவு பண்ணியிருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.